இந்தியாவின் 2 விமானங்கள் நிவாரணப் பொருட்களுடன் துருக்கி சென்றடைந்தன. சிரிய எல்லையை ஒட்டிய துருக்கி பகுதியில் நிகழ்ந்த தொடர் நிலநடுக்கங்கள் காரணமாக 5000த்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். ஆயிரக்கணக்கானோர் காயமடைந்துள்ளனர். இடிபாடுகளில் சிக்கியுள்ள பலரின் நிலை குறித்து இதுவரை தகவல் இல்லை என கூறப்படுகிறது. இதன் காரணமாக மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த நிலையில் பிரதமர் மோடியின் உத்தரவின்படி இந்தியா சார்பில் இந்திய விமானப்படை விமானம் மூலம் 100 பேர் அடங்கிய மீட்பு படையினர் முதற்கட்டமாக அனுப்பி வைக்கப்பட்டனர். தொடர்ந்து மீட்புக்கான பொருட்கள், மோப்ப நாய்கள், மருத்துவ குழுவினர், மருந்து பொருட்கள் துருக்கிக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. இந்த நிலையில் இந்தியாவின் காசியாபாத்தில் இருந்து நிவாரணப் பொருட்கள் ஏற்றிச் சென்ற C-17 விமானப்படை விமானம் துருக்கியின் அதானா நகரில் தரையிறங்கியது. இந்த குழு மனிதாபிமான உதவிகளையும், மருந்து, உணவு உள்ளிட்டவையுடன் மீட்பு பணிக்கு உதவும் உபகரணங்களையும் எடுத்துக் கொண்டு சென்றுள்ளது. இதனிடையே இந்தியாவுக்கான துருக்கி நாட்டின் தூதர் பிரெட் சுனல் தனது ட்விட்டர் பக்கத்தில் இந்தியாவுக்கு நன்றி தெரிவித்துள்ளார். தேவையறிந்து உதவும் நண்பரே உண்மை நண்பர் என்றும் இந்தியாவுக்கு நன்றி தெரிவித்துள்ளார்.